எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஐஒய் அண்ட் ஸ்டிச். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பேசிக்கான டாப் வந்து நார்மலாக லைனிங் வச்சு எப்படி கட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டைப்பில் நீங்களும் கட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மெயின் ஃபேப்ரிக்கும் நான் லைனிங்கும் எடுத்து வச்சுருக்கேங்க. இது 2 மீட்டரில் எடுத்து வச்சுருக்கேன். லைனிங் வந்து நல்லா அலசி அயன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து சுருக்கம் எதுவுமே வராமல் நீட்டாக இருக்கும். இப்போ வந்து இதை விரித்து போட்டுட்டு நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பாதியில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்மளோட சுடிதாரோட டாப்போட பாட்டம் வந்து எவ்வளோ இன்ச்சஸ் இருக்கோ அதில் பாதி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. இது வந்து நான் 11 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது மிச்சம் இருக்கிறது எத்தனை இன்ச் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாங்க. இது வந்து 11 இன்ச் இருக்குது. இப்போ 11 இன்ச்சில் ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கலாங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கட் பண்ணிடலாம். இது வந்து ஹேண்ட்ஸ்க்கு எடுத்துக்கலாம் இந்த பீஸ். அதனால் வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டு கூட எடுத்துக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக. நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி 11 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கங்கே அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கிறேங்க. இல்லைன்னா பாதி வரைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை கூட அப்படியே ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து அதே சைஸில் ஃபுல்லாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்து ஹேண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து இதை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க. அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து திருப்பி 2ஆக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 4ஆக வரணும். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனித்தனியாக வர மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி ஓப்பன்ஸ் வந்து எனக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி நல்லா ப்ளெயினாக இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி ஃபோல்டிங் இருக்கிறது ரெண்டுமே என்னோட பக்கமாக இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேங்க. இப்போது ஓப்பன்ஸ் எல்லாமே ஆப்போசிட் சைடில் இருக்குது பாருங்கள். இப்போது டாப்போட கீழே பாட்டமில் வந்து 11 இன்ச் வச்சு கட் பண்ணியிருக்கேங்க. அதே மாதிரி டாப் ஃபுல் லென்த் வந்து 38 இன்ச்சில் இருக்குது. இப்போ வந்து ஓப்பன் வர பிளேஸில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். ஒரு 20 இன்ச்சஸில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்க போகிறேங்க. அதே மாதிரி ஷேப் எடுக்கிறதுக்காக ஒரு 13 இன்ச்சில் வந்து இன்னொரு மார்க் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி மேலே வந்து ஆர்ம் ஹோல் எடுக்கிறதுக்காக 6 இன்ச்சில் மார்க் பண்ணிக்க போகிறேங்க. மெயினான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஸ்கேல் வச்சு இந்த லாஸ்ட் கார்னர் வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டே இந்த மாதிரி மெஷர் பண்ணி நம்ம மார்க் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து சைடில் இருக்கிற அந்த வேஸ்ட் எவ்வளோ கட் பண்ணணும், எவ்வளோ ஸ்டிச் பண்ணணும் எல்லாமே நம்மளுக்கு வந்து நீட்டாக வந்துடும். இப்போ வந்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து 6.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி நெக் ரவுண்ட் வந்து 2.25 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பேக் சைட் நெக் வந்து டீப்பாக வைக்க போகிறேன். அதனால் வந்து 2.25 வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் சைட் நெக் வந்து 4.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி பேக் சைடில் இந்த மாதிரி துணியை எடுத்துட்டு பேக் சைடே மார்க் பண்ணிக்கோங்க. 7 இன்ச் வச்சுருக்கேங்க. இப்போ நெக் மார்க்கிங் ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. இப்போ சுடிதாரோட ஃபுல் ரவுண்ட் வந்து 9.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இடுப்பு கிட்ட வந்து 8 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்க போகிறேங்க. அதே மாதிரி ஓப்பன் கிட்ட 10 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்க போகிறேன். இப்போ 1 இன்ச் வந்து கீழே வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். கீழே இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்லாண்ட்டாக வேணும்னா இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஃபஸ்ட்டே நம்ம கட் பண்ணும்போதே நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சு கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் 11 இன்ச் வச்சுருக்கேன். இங்கே 10 இன்ச் இருக்குது. இப்போ இந்த மூணுமே ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கட் பண்ணுற பிளேஸில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்டிச்சிங் லைன். இது இப்போ ஸ்டிச் பண்ணும்போது நம்ம இதே மாதிரி லைட்டாக கர்வ் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து கட் பண்ணுற லைன். இது
இப்போது ஆர்ம் ஹோல் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது 6 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இதை வந்து எடுத்துட்டு அந்த கார்னரில் வந்து 1 இன்ச் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வந்து லைட்டாக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே லைட்டாக கர்வ் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணிக்கணும். இது பேக் சைடோட ரவுண்ட் இது. இப்போ ஃப்ரண்ட் எடுக்கும்போது ஒரு 1/2 இன்ச் வந்து முன்னாடியாக நம்ம இந்த மாதிரி லைட்டாக எடுக்கணும். இது கூட இப்போ இதையும் ட்ரா பண்ணி முடிச்சிட்டேங்க. இப்போ நெக் எடுத்துக்கலாம். நெக்கு ட்ரா பண்ணலாங்க. நெக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் ட்ரா பண்ண போகிறேன். இப்போ ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து லைட்டாக வி ஷேப்பில் வந்து கட் பண்ண போகிறேங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஃபுல்லாகவே கட் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு நெக்கு கட் பண்ணிடலாம். நெக் வந்து ஃப்ரண்ட் நெக் மட்டும் இந்த மாதிரி கையில் செப்ரேட்டாக எடுத்துகிட்டு அந்த வி மாதிரி கட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு சின்னதாக. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ரவுண்டு வந்து கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பேக் நெக் எடுத்து கட் பண்ணலாம். இது வந்து செப்ரேட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே. இப்போ நம்ம வந்து 7 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அது வரைக்கும் இந்த மாதிரி ரவுண்டாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டே இந்த மாதிரி ரவுண்டாக நெக்கு வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து டாட்ஸ் வச்சுப்பேன். அதுக்கப்புறமா எல்லாமே ஜாயின் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்டான ஷேப் வந்துடும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பழக்கத்தில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது கட் பண்ணிடலாங்க. நல்லா சிசர்ஸை வந்து நல்லா திருப்பிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ரவுண்ட் ஷேப் நல்லா நீட்டாக வரும். இப்போ வந்து ஷோல்டர் கிட்ட வந்து ஆர்ம் ஹோல் வந்து கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பேக் சைடோட ஆர்ம் ஹோல் வந்து கட் பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த சைடில் எல்லாமே இந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்கு பாருங்கள், அது கட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம 3 மார்க்கிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த பிளேஸில் சிசர் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த ஓப்பன்ஸ் வர்றதுக்கு பாருங்கள், அங்கே கூட நான் வந்து சிசர் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது ஃப்ரண்ட் எடுத்துக்கலாங்க. ஃப்ரண்ட் வந்து இந்த 2 பீஸ் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு ஒரு 1/2 இன்ச்சில் வந்து இந்த மாதிரி லைட்டாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே தனியாக எடுத்துக்கலாங்க. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்லீவ்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த துணியை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்லீவோட ரவுண்டு வந்து 7 இன்ச் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ 7 இன்ச் இருக்கிற மாதிரி இந்த ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து ஸ்லீவோட லென்த் வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து 11 இன்ச் வந்திருக்கு நம்மளுக்கு. இப்போ அதில் வந்து 3.5 இன்ச் வந்து இந்த சைடு வந்து கம்மி பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்க போகிறேன். இப்போது ஸ்லீவோட ரவுண்டு வந்து 6 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேங்க. 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்காக விட்டுருக்கேன். அதே மாதிரி கீழே வந்து 5.5 இன்ச் வச்சுருக்கேன். 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேங்க. இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து ஸ்டிச்சிங் லைன் இது. அதே மாதிரி 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் பாருங்கள், அது வந்து நம்ம கட் பண்ணுற லைனு. இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் கர்வ் ஷேப்பில் ட்ரா பண்ண போகிறேங்க. இப்போ இது பேக் சைடோட கர்வ் ஷேப் ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் வந்து உள் சைடில் நான் வந்து லைட்டாக ஷேப் எடுக்க போகிறேன். இப்போ இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட் லைனில் வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். அப்புறமா இது ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடு வந்து ஷேப் எடுக்க போகிறேங்க. அதே மாதிரி ஸ்லீவோட அந்த மிடில் வந்து லைட்டாக சிசர் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன்.
இங்கே கூட நான் ஸ்டிச் பண்ணுறதுக்காக அங்கே கூட லைட்டாக சிசர் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. இப்போ இது ஃபுல்லாகவே லைனிங் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கீழே வந்து 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேங்க. எதுக்குன்னா நம்மளோட லைனிங்க்கும் இதுக்கும் 2 இன்ச் கேப் இருந்தால் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து 2 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலேயே நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபுல்லாகவே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணியிருக்க போகிறேங்க. இப்போ நெக்கு வந்து கட் பண்ணலைங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி இப்போ ஸ்லீவ்ஸ் வந்து அதே மாதிரி போட்டிருக்கேன். ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இதை கூட கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. இப்போது நான் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேங்க. இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி துணி வந்து மிச்சம் ஆகும். பிக்னஸில் வந்து இந்த மாதிரி துணி வந்து மிச்சம் ஆகிறதுக்கு சான்ஸ் வராது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து துணியும் இந்த மாதிரி மிச்சமாகும். நான் வந்து ஒரு வாட்டி ஒரு மெத்தடில் வந்து உங்களுக்கு வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து எப்படி கட் பண்ணணும்னு நம்மளுக்கு ஈஸியாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா DIY Institch சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.